டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மலர்விழி மோகன்ராஜ், மலர் மருத்துவ ஆலோசகர். இன்னைக்கு நம்ம எந்த பிரச்சனைக்கான மலர் தீர்வுகள பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடிய எல்லா உடல் வியாதிகளுக்கும் ஆதார அடிப்படையா இருக்கக்கூடிய காரணமான மன அழுத்தம் அப்படிங்கிற பிரச்சனைக்கான மலர் தீர்வுகள தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம மலர் மருத்துவம் அப்படிங்கிறதே மனநிலைக்கான மருத்துவம் தான். அப்போ மனநிலைகள்ல எது நமக்கு ரொம்ப பிரச்சனைகள கொண்டு வருது? உடல் சார்ந்த பிரச்சனைகள அதிகரிக்கக்கூடியது. என்ன மாதிரியான மனநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம் தான். அப்போ அந்த மன அழுத்தத்த நம்ம எப்படி சரி செஞ்சுக்கலாம்? மலர் மருந்துகள பயன்படுத்தி எந்தெந்த மலர் மருந்துகள தேர்ந்தெடுக்கலாம்? அது நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரியான மலர் மருந்துகள தேர்ந்தெடுக்கலாம்? அப்படிங்கிறதையெல்லாம் இப்ப பார்க்கலாம். இப்போ பொதுவா வருத்தம், அ துக்கம், கவலை இந்த மாதிரியான உணர்வுகள். அ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. அதுக்கப்புறம் என் மனசுல அந்த வலி அப்படியே பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த வலி, மனதோட வலி அப்படிங்கிறது பைன் அப்படிங்கிற மலர் மருந்து குடுக்கும்போது நமக்கு சரியாகும். அப்போ அ பைன் அப்படிங்கிறது தான் மன அழுத்தம் அப்படிங்கிறதுக்கான மலர் மருந்து. இந்த மருந்து மட்டும் போதுமா அப்படின்னா இல்ல. நம்ம மனித மனம் அப்படிங்கிறது ரொம்பவே சிக்கலானது. நெறைய முடிச்சுகள் வந்து போட்டு நம்மள கஷ்டப்படுத்தக்கூடியது. அப்போ அந்த முடிச்சுகள் எப்படியெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த முடிச்சுகள எப்படி அவுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான மலர் மருந்துகள தான் நான் இப்ப சொல்லப் போறேன். இப்போ அந்த கவலை பற்றிய எண்ணங்கள் உங்க மனசுல பதிஞ்சதோட சரி. அப்டின்னா, ஓகே. ஆனா, அந்த கவலை பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு திரும்ப, திரும்ப, திரும்ப வந்துகிட்டே இருக்குது. இரவுகள்ல தூங்க முடியாம, அ ஒரு அன்கன்ட்ரோலபிளா அந்த தாட்ஸ் வந்து ஒரு ரொட்டேஷன் மாதிரி திரும்ப, திரும்ப, திரும்ப ஒரு சுழற்சி மாதிரி அந்த கவலை பற்றிய எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குது. தூக்கம் கூட வரதில்ல அதனால நைட் அப்டின்னு சொன்னீங்கன்னா, பைன் கூட ஒயிட் செஸ்னட் அப்டிங்கிற மலர் மருந்து சேர்த்து எடுத்துக்கணும். இப்போ கடந்த கால கவலைகள், கடந்த கால வருத்தங்கள், கடந்த கால அவமானங்கள், இந்த மாதிரி கடந்த காலத்துல எனக்கு ஏற்பட்ட வலிகள் அப்படிங்கிறது இப்பவும் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. அந்த சூழ்நிலைய நான் ஒன்ஸ் நெனச்சுட்டேன் அப்படின்னா, அப்போ என் உடல் எப்படி நடுங்குச்சோ, அதே மாரி இப்பவும் நடுங்குது. என் தல அப்ப எப்படி பாரமாச்சோ, அதே மாரி இப்பவும் பாரமாகுது. கடந்த காலத்தோட அந்த வேதனையிலிருந்து, அ அந்த அவமானத்திலிருந்து, இல்லன்னா கஷ்டத்திலிருந்து என்னால வெளிய வர முடியல அப்படின்னா, ஹனிசக்கிள் அப்படிங்கிற மலர் மருந்த சேர்த்து எடுத்துக்கணும். அப்போ அ இப்போ ஒரு வருத்தம் இருக்குது. அந்த தாட்ஸ் திரும்ப திரும்ப வருது. அது ஒரு பழைய கடந்த கால எண்ணம் அப்படின்னா, பைன் பிளஸ் ஒயிட் செஸ்னட் பிளஸ் ஹனிசக்கிள் அப்படின்னு நம்ம சேர்த்து 3 மலர் மருந்தையும் எடுக்கணும். இப்போ இந்த கவலைக்கு காரணம் அப்படிங்கிறது இன்னொரு மனநிலையா இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ இப்போ ஏதாவது ஒரு வகையில நம்ம வாழ்க்கையில ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிருப்போம். இப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம ரொம்ப எதிர்பார்த்திருப்போம். அது நமக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடந்திருக்கும். ஏதாவது ஒரு உறுதி நமக்கு ஒரு இடத்துல இருந்து கிடைச்சிருக்கும். "இத நான் உனக்கு செஞ்சு குடுக்குறேன்" அப்படிங்கிற மாதிரி, இல்ல "இது உனக்கு கண்டிப்பா நடந்துரும்" அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதி, ஒரு வாக்குறுதி நமக்கு ஒரு இடத்துல இருந்து கிடைச்சிருக்கும். அத நம்ம ரொம்பவே நம்பிட்டுருப்போம், எதிர்பார்த்துட்டுருப்போம். இது கண்டிப்பா நமக்கு நடக்க போகுது அப்படின்னு 100% நம்ம நம்பின ஒரு விஷயம். நமக்கு மாத்தி நடந்துருது அப்படிங்கும்போது, அந்த இடத்துல நமக்கு ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வருது. அப்ப அந்த ஏமாற்றம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வருத்தத்த குடுக்குது. அப்போ இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ப பைன் அப்படிங்கிற வருத்தத்து கூட வில்லோ அப்படிங்கிற ஏமாற்றம் அப்படிங்கிற மலர் மருந்தையும் சேர்த்து எடுக்கும்போது தான், உங்களுக்கு அந்த ஏமாற்றம் அப்படிங்கிற மனநிலையும் சரியாகும். கூடவே வருத்தம் அப்படிங்கிறதும் வராம இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பயம் இருக்குது. என்னன்னா, அ எனக்கு வந்து இது ரொம்பவே வந்து இந்த விஷயங்களுக்கெல்லாம் பயம். இத செய்யறதுக்கெல்லாம் பயம். இல்ல அப்டின்னா, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை வந்து எக்ஸாமுக்கு ஃபெயில் ஆயிருது. யூசுவலா அம்மா, அப்பா வந்து ரொம்பவே அடிப்பாங்க. யாரோ ஒருத்தர் ரொம்பவே அடிப்பாங்க. அத நினைக்கும்போது எனக்கு ஒரு வருத்தம் கிரியேட் ஆகுது. அந்த பயத்தினால அப்டின்னா, அந்த பயத்துக்கான மிமுலஸ் அப்டிங்கிற மருந்து கூட பைன் அப்படிங்கிற வருத்தத்துக்கான மருந்து 2யும் சேர்த்து எடுக்கும்போது தான் பயமும் சரியாகும். அந்த பயம் அப்படிங்கிற உணர்வு கொண்டு வந்த மன அழுத்தமான பைன் அப்படிங்கிறதும் சரியாகும். அதே மாதிரி தான் நம்முடைய சூழ்நிலைகள்ல நமக்கு என்ன மாதிரியான மனநிலைகள் இருக்குதோ, அது கூட சேர்த்து நம்ம பயன் எடுக்கணும். மன அழுத்தம் அப்படிங்கிறத சரி பண்றதுக்கு. பெரும்பாலானவர்களுக்கான கவலை எதுவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய உறவுகள் சார்ந்த கவலை. இப்போ ஒரு குடும்பத்தில இருக்காங்க. அ குழந்தை சரியா படிக்கிறதில்ல. அத நெனச்சு கவலைப்படுவாங்க. குழந்தை இல் அப்புறம் வந்து குழந்தை இல்ல. அத நெனச்சு கவலைப்படுறது பையன்ல வந்துரும். அ குழந்தைக்கு உடம்புக்கு சரியில்ல. சரியா படிக்கிறதில்ல. இல்லன்னா என்னோட குழந்தையோட வாழ்க்கை சரியா அமையல.
இல்லன்னா ஒய்ஃப்‌க்கு உடம்புக்கு சரியில்லாம இருக்குது. கணவருக்கு சரியான தொழில் அமையல. இந்த மாதிரி தான் சார்ந்த மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை. அது எனக்கு பாதிக்குது. அதனால நான் வருத்தப்படுறேன் அப்டின்னா, ரெட் செஸ்னட் அப்படிங்கிற மலர் மருந்து கூட பைன் அப்படிங்கிற மலர் மருந்த சேர்த்து எடுக்கும்போது, அவர்களை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த மனநிலை அப்படிங்கிறது சரியாயிரும். அவங்கள நினைச்சு கவலைப்படாம, அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? அவங்களோட வாழ்க்கைய, அவங்களோட பிரச்சனைகள சரி பண்ண என்ன பண்ண முடியும்? அப்படின்னு ஆக்கப்பூர்வமா யோசிக்க வைக்கிறதோட, உங்களுடைய கவலைகளையும், வருத்தங்களையும் சேர்த்து போக்க வைக்கும் இந்த ரெட் செஸ்னட் பிளஸ் பைன் அப்படிங்கிற மலர் மருந்துகள எடுத்துக்கும்போது. அதுக்கடுத்து, அ அ ஏதாவது ஒரு காரியத்த நீங்க எடுத்து செய்யறீங்க. அந்த காரியம் வந்து நிகழும்போது தடைகள் வருது உங்களுக்கு அப்டின்னா, இந்த காரியம் நடக்குமா? நடக்காதா? அப்படின்னு ஒரு சந்தேகம், இல்ல அப்டின்னா ஒரு டவுட் அதனால உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் வருது அப்டின்னா, ஜென்சன் அப்படிங்கிற மலர் மருந்தோட சேர்த்து பைன் அப்படிங்கிற மலர் மருந்து எடுத்துக்கணும். இந்த மாரி அவங்களோட சூழ்நிலைக்கு தகுந்த மலர் மருந்துகள், மனநிலைகளுக்கு காரணமான மனநிலைகள சரி செய்யக்கூடிய மலர் மருந்துகள் கூட, பைன் அப்படிங்கிற மலர் மருந்த சேர்த்து எடுத்துக்கும்போது, உங்களுக்கு வருத்தம் அப்படிங்கிறதும், வருத்தத்துக்கு காரணமான மனநிலையும் சேர்ந்து சரியாகும்போது, மன அழுத்தம் பிரச்சனை உங்களுக்கு வாழ்க்கையில திரும்பவும் வராமல் இருக்கவும் இது உதவி செய்யும். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.